அசோக் லேலண்ட் லிமிடெட் பங்குகளைப் பற்றிய வணிகம், நிதிநிலை மற்றும் தற்போதைய சந்தை நிலவரங்களின் முழு விவரங்கள் கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. 1. நிறுவனத்தின் பின்னணி கம்பெனி ஓவர்வியூ. இந்துஜா குழுமத்தின் முதன்மை நிறுவனமான இது இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய வணிக வாகன உற்பத்தியாளராகும். நடுத்தர மற்றும் கனரக லாரிகள், பேருந்துகள் மற்றும் சிறிய ரக வணிக வாகனங்கள் தயாரிப்பில் முன்னணி வகிக்கிறது. இது தவிர இராணுவ வாகனங்கள் மற்றும் மின்சார வாகன சந்தையிலும் வேகமாக தடம் பதித்து வருகிறது. 2. முக்கிய நிதி அளவீடுகள். தற்போதைய நிலவரம். தற்போதைய பங்கு விலை ரூ. 156.66. NSE நிலவரப்படி சந்தை மதிப்பு ரூ. 92,043 கோடி. 52 வார அதிகபட்சம் ரூ. 215.42. குறைந்தபட்சம் ரூ. 114.96. விகிதம் பிரைஸ் டர் earnings 24.76. தொழில்துறை சராசரி 24.22. டிவிடெண்ட் ஈல்டு 2.23 விழுக்காடு. சிறப்பான டிவிடெண்ட் வழங்கும் பங்கு. பங்குதாரர் அமைப்பு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். புரோமோட்டர்கள் 51.51 விழுக்காடு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் FII 24.57 விழுக்காடு. உள்நாட்டு நிறுவனங்கள் DII/MF 12.93 விழுக்காடு. 3. சமீபத்திய காலாண்டு முடிவுகள். சமீபத்தில் வெளியான 2026 மார்ச் காலாண்டு முடிவுகளின்படி நிறுவனம் வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. வருவாய் கடந்த ஆண்டை விட 16 விழுக்காடு உயர்ந்து மார்ச் 2026 காலாண்டில் ரூபாய் 17,138 கோடியாக உள்ளது. நிகர லாபம் மார்ச் 2026 காலாண்டில் 1,290 ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டை விட 14 விழுக்காடு அதிகம். முழு நிதியாண்டின் மொத்த வருவாய் 56,076 ரூபாய் கோடியை தாண்டியுள்ளது. 4. பங்கின் பலங்கள். வலுவான சந்தை பங்கு கனரக வாகன சந்தையில் தனது பங்கை 31 விழுக்காடு ஆக நிலைநிறுத்தியுள்ளது. பாதுகாப்புத் துறை சார்ந்த வாகனங்கள் மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பங்கள் மூலம் அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகளில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக வாய்ப்புகளை இலக்காக கொண்டுள்ளது. பழைய வாகனங்கள் மாற்று திட்டம் ஃப்ளீட் ரெனியூவல் ஸ்கீம். டெல்லி, NCR போன்ற பகுதிகளில் பழைய பேருந்துகள் மற்றும் லாரிகளை மாற்றுவதற்காக அரசு கொண்டு வந்துள்ள திட்டத்தில் 8 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் வட்டி சலுகைகளுடன் டாடா மோட்டார்ஸ் உடன் இணைந்து அசோக் லேலண்ட் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது அதன் விற்பனையை மேலும் அதிகரிக்கும். மற்றும் ஹைட்ரஜன் தொழில்நுட்பம். சுவிட்ச் மொபிலிட்டி மூலம் மின்சார பேருந்துகள் மற்றும் ஹைட்ரஜனில் இயங்கும் ஸ்டாலியன் வாகனங்களை உருவாக்குவதில் தீவிரமாக உள்ளது. 5. சவால்கள் மற்றும் அபாயங்கள். பொருட்களின் விலை உயர்வு. இன்ஃப்ளேஷன், எஃகு மற்றும் இதர மூலப்பொருட்களின் விலை உயர்வால் வரவிருக்கும் காலாண்டுகளில் லாப வரம்பு சற்று குறையலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். சமீபத்திய உச்சமான 215 ரூபாய் இலிருந்து லாப பதிவு ப்ராஃபிட் புக்கிங் மற்றும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்கள் காரணமாக தற்போதைய விலை 156 ரூபாய் வரை சரிவடைந்துள்ளது. இது சுமார் 27 விழுக்காடு சரிவு. பங்குத்தரகு நிறுவனங்களின் கணிப்பு. நோமுரா, ICICI செக்யூரிட்டீஸ் போன்ற நிறுவனங்கள் தற்போதைக்கு இதற்கு ஹோல்ட் அல்லது நியூட்ரல் மதிப்பீடு வழங்கி இதன் இலக்கு விலையை டார்கெட் பிரைஸ் 165 ரூபாய் முதல் 195 ரூபாய் வரை குறைத்துள்ளன. முக்கிய குறிப்பு. நீண்ட கால நோக்கில் லாங் டேர்ம் சிஸ்டமிக் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது இந்தியாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் வணிக வாகனங்களுக்கான தேவை அதிகரிப்பு அசோக் லேலண்ட் நிறுவனத்திற்கு சாதகமாக அமையும். எனினும் குறுகிய காலத்தில் மூலப்பொருள் விலை உயர்வு போன்ற சவால்கள் இருப்பதால் சந்தையின் ஏற்ற இறக்கங்களை கவனித்து முதலீடு செய்வது நல்லது. இது பொதுவான தகவல் மட்டுமே, முதலீட்டு ஆலோசனை அல்ல என்பதும் இது கல்வி நோக்கத்திற்கான தகவல் மட்டுமே, முதலீட்டு ஆலோசனை அல்ல என்பதை மனதில் கொள்ளவும். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் BM மணி சேனல் குழு. அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரன்கள் அமைத்து தரப்படும். பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம். இலவச இணைய வழி பதிவிற்கு www.bmmatrimony.com. திருமுல்லைவாயில், சென்னை. வாட்ஸ்அப் எண் 9444147232.